அமித்ஷா சமீபத்தில் தான் தமிழகத்துக்கு வந்துட்டு போனார். அப்போது அமித்ஷாவை சந்திக்காத அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து போன 2 நாட்களில் திரும்ப டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த அவசர சந்திப்போட பின்னணி என்ன? இந்த சந்திப்புனால எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற சவால்கள் என்னென்ன? அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் விவகாரம் பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நாளை வெளியாக இருக்குது. இந்த நிலைமையில இந்த விவகாரம் பற்றி சம்பந்தப்பட்ட விஜயே இன்னும் வாய் திறக்கல. ஆனால் விஜய்க்கு ஆதரவா காங்கிரஸ் தங்களோட முழு ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள என்ன மாதிரியான சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்குது? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. என்றென்றும் இல்லத்தரசிகள் விரும்பும் SBS பஜ்ஜி போண்டா மிக்ஸ், நாட்டு சர்க்கரை, வறுத்த உளுந்தங்களி மிக்ஸ், சுவையில் நம்பிக்கை. பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த சுற்றுப்பயணத்தோட நிறைவு விழாவுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த வாரத்தில் தமிழகத்துக்கு வந்திருந்தார். 2 நாட்கள் இங்கே தங்கி இருந்தார். அமித்ஷாவோட இந்த வருகையின் போது அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி குறித்து முக்கியமான முடிவுகளை 2 பேரும் விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த சந்திப்பை அமித்ஷாவும் பாஜக தரப்பினரும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம், கடந்த ஏப்ரலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி முடிவாகுது. அதன் பிறகு மற்ற கட்சிகள் இந்த கூட்டணியை நோக்கி வருவாங்க அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. தமிழகத்தில் இந்த கூட்டணியை, என்டிஏ கூட்டணியை ஒரு வடிவமைப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக மிக முக்கியமான ஆலோசனையை அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அமித்ஷா எதிர்பார்த்த, பாஜக எதிர்பார்த்த அந்த சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருந்தார். சேலத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் ஆல்ரெடி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டங்களை காரணம் காமிச்சு அமித்ஷாவை சந்திக்காமல் தவிர்த்திருந்தார். எடப்பாடி இந்த சந்திப்பை தவிர்த்ததுனால அப்செட்டான அமித்ஷா ஏமாற்றத்தோடு தான் டெல்லிக்கு விமானம் ஏறி போகிறாரு. ஸோ அதன் பிறகு இன்னொரு தகவலும் வெளியாகுது. என்ன அப்படின்னா, இந்த மாத இறுதியில் பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறாரு. இங்கே நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில், பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு மோடி விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியானது. அமித்ஷா அப்செட்டாக இருக்கிறாரு. ப்ளஸ் பிரதமர் மோடி இந்த மாத இறுதியில் தமிழகத்துக்கு வர இருக்கிறாரு, பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார் அப்படிங்கிற இந்த 2 தகவல்களுமே எடப்பாடி தரப்புக்கு பாஜக தரப்பு மூலமாக சொல்லப்படுது. இதன் பிறகு தான் வேகமாக புறப்பட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நேற்று இரவு 9:30 மணிக்கு மேலே டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த சந்திப்பில் 2 முக்கியமான விஷயங்கள் பேசப்படுது. தமிழக அரசியலில் இந்த 2026 தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவுக்கு எதிராக என்ன மாதிரி முன்னெடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த பிரதானமாக பேசியிருக்கிறாங்க. அதேமாரி இன்னொரு விவகாரம், என்டிஏ கூட்டணிக்குள்ளே எந்தெந்த கட்சிகளை எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இதில் அமித்ஷா தரப்பு முன்னெடுத்து வச்ச முக்கியமான விஷயம்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இந்த 3 பேரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த கூட்டணிக்குள்ளே என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க, குறிப்பாக சசிகலாவும் ஓபிஎஸும் அதிமுகவுக்குள்ளே தங்களுக்கு எந்த இடத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களை எடப்பாடி கிட்ட அமித்ஷா பகிர்ந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் எடப்பாடி கொஞ்சம் கராராக நடந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேருக்குமே எந்த காலத்திலையும் கட்சிக்குள்ளே இடம் கிடையாது அப்படிங்கிறத அமித்ஷா கிட்டேயே மிக தெளிவாக உறுதியாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வந்ததா சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள கூட்டணிக்குள்ளே இணைச்சிக்கிறதுல அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக அமமுகங்கிற தனியாக ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற டிடிவியை என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த எடப்பாடி தரப்பினர் பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் இன்னைக்கு காலையில் டெல்லியில் இருந்து கிளம்புன எடப்பாடி பழனிசாமி, நான் எத்தனை முறை சொல்லிட்டேன், அவங்களுக்கு கட்சிக்குள்ளே இடம் கிடையாது, நான் டெல்லியிலையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும், சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேருக்கும் கட்சிக்குள்ளே இடம் கிடையாது அப்படிங்கிறத ரொம்பவே கராராக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கூடுதலாக சசிகலா, டிடிவியை விட ஓபிஎஸ்க்கு இந்த பக்கம் இடமே கிடையாது அப்படிங்கிறத
மிக தெளிவா வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட பகிர்ந்திருந்தாரு. இந்த கூட்டணி விவகாரம் சார்ந்து எடப்பாடி முன்னாடி மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறதையும் வந்து அறிய முடியுது. ஏன்னா இந்த மாத இறுதியில பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வராரு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க இருக்கிறாரு. ஸோ அந்த பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரையும் வந்து மேடையில் ஏற்றணும். அப்போதான் நம்ம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்ட முடியும். தேர்தல் பிரச்சாரத்தையும் நம்ம வந்து வேக வேகமாக தொடங்க முடியும் அப்படின்னு பாஜக வந்து விரும்புகிறாங்க. பிரதமரோட வருகைக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாமல் போச்சு அப்படின்னா நாம் வந்து கூட்டணி கூட அமைக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறோம். இந்த என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து உருவாகிரும். அது நமக்கு தேர்தலில் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விரும்புகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ எடப்பாடி முன்னாடி இருக்கிற அந்த டெட்லைன் அப்படிங்கிறது பிரதமரோட தமிழக வருகை. அதற்குள்ள தமிழகத்தில் ஒரு வலுவான என்டிஏ கூட்டணியை அமைக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் தான் அவருக்கு நிறையா சவால்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நேற்று அன்புமணி எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கூட்டணியில் இணைஞ்சிருந்தார். ஆனால் அவர் காலையில் கூட்டணியில் இணைகிறாரு. மதியமே ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா, அன்புமணியை பாமகவோட தலைவர்னு குறிப்பிடுறது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்ட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அறிக்கை விட்டுறாரு. அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு தந்தைக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கொந்தளிப்பையும் தன்னோட ஆவேசத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெளிக்காட்டி இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் இல்லாமல் அன்புமணியோட பாமகவை மட்டுமே வச்சுக்கிட்டு என்டிஏ தமிழகத்தில் 2026 தேர்தலை சந்திக்கிறது வட தமிழகத்தில் அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக அமையும். ஸோ இதனால் ராமதாஸ் அவர்களையும் இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் ரொம்பவே விரும்புகிறாங்க. ஆனால் ராமதாஸ் அவர்கள் இப்போ வரைக்குமே அதற்கு பிடி கொடுக்காமலேயே இருக்கிறாரு. ஸோ எடப்பாடிக்கு முதல் சேலஞ்ச் ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்தி என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் தேமுதிக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட தான் கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த ராஜ்யசபா சீட் ஒதுக்குற விவகாரத்தில் ஏற்பட்ட அந்த பஞ்சாயத்தினால அதிமுகவோட கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க. இப்போ நாளைக்கு வந்து கடலூர்ல ஒரு மாநாடை வந்து தேமுதிக நடத்த இருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் எந்த கூட்டணிக்கு போக போறோம் அப்படிங்கிறத அறிவிக்க போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவுக்கு போக போறாங்களா, திமுகவுக்கு போறாங்களா, இல்ல விஜய் பக்கமாக போக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இப்போ வரைக்கும் தெளிவா தெரியல. எல்லா பக்கத்திலையும் வந்து கேட்டை ஓபன் பண்ணியே வச்சிருக்கிறாங்க. ராஜ்யசபா சீட் விவகாரம் பத்தி பிரேமலதா அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அது நாடாளுமன்றம் சம்மந்தப்பட்டது, இது சட்டமன்றம் சம்மந்தப்பட்டது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவையும் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் 50-50 மார்க் கொடுக்குறாங்க. திமுகவையும் பெருசாக விமர்சிக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் பார்த்தா பல முறை வந்து பார்த்தோன்னா விஜய எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லி பயங்கரமா புகழ்றாங்க. இப்படி எல்லா பக்கமும் தங்களோட ஆப்ஷன்ஸை ஓப்பனாகவே வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போற மாநாட்டிலையும் அவங்க தங்களோட அந்த முடிவை அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எந்த கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குப்பெட்டி வச்சு வாக்கெல்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த வாக்கையெல்லாம் எண்ணி மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாம தேமுதிக வட்டாரத்தில் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2011 to 16 பிறகு தேமுதிக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போகவே இல்லை. தேமுதிக வந்து சட்டமன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருச்சு. 2016 சட்டமன்ற தேர்தலே ஆகட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலே ஆகட்டும், ரொம்ப தவறான முடிவுகளை எடுத்து தோல்வி உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சும் தான் நாங்கள் வந்து களத்துக்கு போயிருந்தோம். ஆனால் இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கணும். அந்த கூட்டணியின் மூலமாக தேமுதிகவோட கணிசமான உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலப்போ ராஜ்யசபா சீட் கொடுக்கிறதா சொல்லி எங்களை ஏமாத்தினா மாதிரி இந்த முறையும் ஏதாவது உறுதி கொடுத்து எங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு வந்து எந்த கூட்டணியும் நினைக்கக்கூடாது. அதனால் எங்களுக்கு தேவையான விஷயங்களை உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான், அது எங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் நாங்கள் வந்து கூட்டணியை வந்து அறிவிப்போம். மாநாட்டில் கூட்டணியை அறிவிக்கிறேன்னு வந்து அந்நியார் சொல்லியிருந்தாலும் அவங்க அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பொதுவாக சில விஷயங்களை பேசிட்டு இன்னுமே தங்களுக்கான அந்த வாய்ப்புகளை வந்து ரொம்ப ஓப்பனாக வச்சுருப்பாங்க. எந்த கட்சி எங்களுக்கான அந்த கௌரவமான இடத்தையும் கௌரவமான விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த கூட்டணியை நோக்கி தான் நாங்கள் வந்து நகர்வோம் அப்படின்னு
தேமுதிக வட்டாரத்தினர் தகவல் சொல்றாங்க. தேமுதிக இப்படி இருக்க, டிடிவி இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு எதிராக கடுமையா பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா அரசியல்ல நட்பு துரோகம் இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி டோன் ஆகி பேசியிருந்தாரு. இதன் மூலம் அவர் இன்னும் என்டிஏவுக்கான அந்த வாய்ப்புகளையும் மொத்தமா தவிர்த்திடல அப்படிங்கிறது தெரியுது. ஆனா என்டிஏக்குள்ள அவர் வர்ற பட்சத்துல அவருக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சமீபத்தில் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயலும் சந்திச்சு பேசினாங்க. அவங்க சந்திச்சு பேசின சமயத்தில் ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு, டிடிவிக்கு 6 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அந்த தகவலுக்கு ஓபிஎஸ் டிடிவின்னு 2 தரப்புமே அதிருப்தியை தான் வெளிக்காட்டியிருந்தாங்க. அதாவது அந்த சீட் தங்களுக்கு போதாது அப்படிங்கிற அந்த அதிருப்தியை தான் வெளிக்காட்டியிருந்தாங்க. 3 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் போகிற கட்சிகளா, 6 சீட்டுக்கும் போகிற ஆட்களா நாங்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து டிடிவி உள்ள வரதா இருந்தாலும் அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும், எந்த தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கிருஷ்ணசாமி இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காங்க. இவங்களையும் மேடையாத்தி ஆகணும், இவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாகணும். ஸோ இத்தனை பேரையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டிய வேலை, குறிப்பா இந்த ஜனவரி மாத இறுதிக்குள்ள பிரதமர் மோடியோட வருகைக்குள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டிய வேலை எடப்பாடி கையில இப்ப இருக்குது. ஸோ தனிப்பட்ட முறையில எடப்பாடிக்கும் இது மிக முக்கியமான சவால் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டுருந்தாரு. அந்த சமயத்துல இருந்தே மெகா கூட்டணி அமைப்பேன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே இருக்கிறாரே தவிர இது வரைக்கும் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கவே இல்லை. அது இந்த 2026 தேர்தலையும் தொடர்ற பட்சத்தில் அது அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியை கொண்டு நிப்பாட்டும். ஸோ இதனால இது எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையிலும் ஒரு மிகப்பெரிய சவால். டெல்லி சந்திப்பை முன் வச்சு அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல தான் ஜனநாயகன் பட விவகாரமும் தமிழக அளவில் பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல தணிக்கைத்துறை தாமதப்படுத்துறாங்க. இதை தொடர்ந்து படக்குழு நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அந்த வழக்கில் தீர்ப்பு நாளை காலை தான் வெளியாக இருக்குது. ஏற்கனவே படக்குழு ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது நாளை தான் படம் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. நாளைக்கு தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுனால இப்போ ரிலீஸ் தேதியை தள்ளி போட்டிருக்கிறாங்க. நாளை வெளியாக போகிற தீர்ப்பு தான் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். நீதிமன்றத்தில் தணிக்கைத்துறைக்கும் படக்குழுவுக்கும் காரசாரமான விவாதங்கள் போச்சு. அதை முன் வச்சு பலரும் தங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திரைத்துறையை சேர்ந்த இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாரும் விஜய்க்கு ஆதரவாக தணிக்கைத்துறை இப்படி செய்கிறது நியாயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது அரசியல் ரீதியாக எப்படி அணுகப்படுது அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும், தேவேக தரப்பை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் தீர்ப்பு வர வரைக்கும் இந்த விவகாரத்தில் நாம் பெருசாக எந்த கருத்தையும் முன்வைக்க வேணாம், யாரையும் குறிப்பிட்டு விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. நிர்வாகிகளுக்கும் அது மெசேஜாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவேக தரப்பு இதை எப்படி அரசியல் ரீதியாக கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் வெளியாக போகிற அந்த தீர்ப்புக்கு பிறகு தான் தெரிய வரும். இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்தவங்க அவங்க இந்த விவகாரத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கூர்மையாக கவனிக்கணும். சபாநாயகர் அப்பாவு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படத்துக்கு கை பேத்துறதுக்காக, படத்துக்கு எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்காக இவங்களே சென்சார் விவகாரத்தை பயங்கரமாக பில்டப் கொடுத்துக்கிறாங்க, ரசிகர்களை ஒரு கொதிநிலையிலேயே வச்சுக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக அப்பாவு கருத்து சொல்லியிருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி கிட்ட ஜனநாயகன் விவகாரம் பற்றி கேள்வி கேட்குறப்பவும் அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சூழல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் விஜய்க்கு முழு ஆதரவை கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் எம்பிக்களான மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, வசந்தகுமார், அப்புறம் காங்கிரஸோட தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், இவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாகவும் தணிக்கைத்துறைக்கு எதிராகவும் தங்களோட கருத்துக்களை, விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ இதையெல்லாம் தொடர்ந்து தணிக்கைத்துறையையும் ஒரு அரசியல் கருவியா பாஜக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவை ஒரு பொது எதிரியா முன்னிறுத்தி விஜய்க்கு தங்களோட முழுமையான ஆதரவை காங்கிரஸ் எம்பிக்களும் காங்கிரஸோட முக்கிய நிர்வாகிகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம நேற்றைய வீடியோவிலேயே பேசி இருந்தோம், விஜய் காங்கிரஸ் கிட்ட இருந்து இப்படியான ஒரு ஆதரவை தான் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதிர்பார்க்கிற ஆதரவு காங்கிரஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறதுல தேவேக தரப்பு கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த விவகாரம் இன்னும் பெரிதாகிற பட்சத்தில் ராகுல் காந்தியை விஜய்க்கு ஆதரவாக பேசுவார் அப்படிங்கிறது தான் தேவேக தரப்போட எதிர்பார்ப்பாக இருக்குது. திமுக இந்த விவகாரத்தில், ஜனநாயகன் விவகாரத்தில்
விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விஜயை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல திமுகவோட ஆதரவாளர்கள் பாஜகவும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு செய்யற நாடகம் தான் இந்த ஜனநாயகன் சென்சார் சர்டிபிகேட் விவகாரம் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமையில காங்கிரஸ் விஜய்க்கு தங்களோட முழு ஆதரவை கொடுக்குறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த ஜனநாயகன் விவகாரம் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அரசியலை உற்று நோக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஸோ இதே மாதிரியான தொடர்ச்சியான அப்டேட்ஸுக்கு விகடனோட இணைந்திருங்க. நன்றி. மக்களின் நம்பிக்கையை வென்ற SBS நிறுவனம் வழங்கும் பஜ்போண்டா மிக்ஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் வறுத்த உளுந்தங்களி மிக்ஸ் 92 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.